போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லைன்னா ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்ல? பட் கிடையாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன, அது யாருக்கு பண்ணுவோம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பர்டிகுலரா ஹெமாட்டாலஜில இன்னைக்கு பேசப்படுற ஒரு பிரபலமான நியூவர் அட்வான்ஸ்டு டெக்னிக். இது யாருக்கு பண்ணுவோம்னா பிளட் சம்பந்தப்பட்ட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுவோம். பிளட் கேன்சர் லைக் லுகேமியா, லிம்போமா, மைலோமா இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் செட் ஆஃப் கீமோதெரபி இருக்கும். அதை முடிச்சுட்டு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு பேஷண்ட எடுப்போம். டிரான்ஸ்பிளான்டேஷன்ல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கீமோதெரபி மூலியமா பேஷண்டோட ஒரிஜினல் கேன்சர் வந்த போன் மேரோவை, அதாவது எலும்பு மஜ்ஜைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே இருந்த இது ஒரு டோனர் கிட்ட இருந்து எடுத்த ஹெல்தி ஸ்டெம் செல்ஸோ இல்ல பேஷண்ட் கிட்ட இருந்து முன்னாடி எடுத்த ஒரு ஹெல்தி ஸ்டெம் செல்ஸையோ உள்ள வந்து செலுத்துவோம். இது ஒரு ஆபரேஷன்லாம் கிடையாது. நம்ம எப்படி பிளட் ஏத்துறோமோ அதே மாதிரி ஒரு பாக்கெட்ல ஸ்டெம் செல்ஸ் பிளட் மாதிரி உள்ள இன்ஃபியூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா தியோரிட்டிக்கலி ஒரு அஃபெக்டட் மேரோ இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹெல்தி மேரோ ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ஹெல்தி ரெட் பிளட் செல், ஹெல்தி ஒயிட் பிளட் செல், ஹெல்தி பிளேட்லெட்ஸ் உருவாகுது. இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஃபர்தரா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன்.